சமீர் தௌஃபீகா அப்படிங்கிறவங்க நாகூர்ல இருந்து கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, பெரியவர்கள் எல்லாம் உருவ ஆடை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் இருக்குது. அதுக்கான விளக்கம் வேணும். அது மட்டும் இல்லாமல் குட்டி பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய உருவ ட்ரெஸ் தானே போடுறோம், அதை பற்றியும் விளக்கமும், அதை போடலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி மார்க் அடிப்படையில் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக உருவப்படங்கள் அணிந்த ஆடைகளை நாம் அணியக்கூடாது. இந்த உருவப்படங்களே மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. உருவப்படங்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே வானவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களா, ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தசாவீர். எந்த வீட்டில் நாயும் உருவப்படங்களும் இருக்கிறதோ அங்கே அல்லாஹ்வுடைய அருளுடைய வானவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் உருவப்படங்களை வரையக்கூடியவங்க நாளை மறுமையில் கடுமையாக வேதனை செய்யப்படுவாங்க என்று ஹதீஸில் பார்க்குறோம். நீ வரைஞ்ச உருவத்துக்கு உயிர் கூடு என்று அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டு நெருக்கடிக்கு ஆட்படுத்தப்படுவாங்க என்று நபிகளார் சொன்ன போதனைகளை பார்க்குறோம். இந்த மாதிரி உருவப்படங்களை உருவாக்குவது அது தவிர்க்கப்பட வேண்டும், அது தவறு என்று சொல்லக்கூடிய கருத்துப்பட நிறைய செய்திகள், நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அது மாதிரி உருவம் அணிந்த நிகழ்வுகளை பார்த்து அதை கண்டித்து அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் தவிர்த்து சொல்லலாம் இருக்கிறது. இப்போ இவங்களுடைய கேள்வி என்னென்னா, இந்த உருவங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா பெரியவங்களுடைய ட்ரெஸ்ஸில் தவிர்த்துடுறோம், ஓகே, சின்ன பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸில் அது எப்படி, அது தவிர்க்கணுமா, அது வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுலேயும் தவிர்க்கத்தான் வேணும். குழந்தைங்களுடைய ஆடையில் இருந்தாலும் தவிர்க்கணும், பெரியவர்களுடைய ஆடையில் இருந்தாலும் தவிர்க்கணும். ஆனால் அந்த ஆடையில் இருக்கிறது பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான சில அந்த படங்களாக இருந்தால் அந்த படத்தினுடைய அளவு குறிப்பிட்டு சொல்ல முடியலை. கிட்ட நெருங்கி அப்படி ஒத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு படம் மாதிரி, ஒரு உருவம் மாதிரி தெரிகிறது. ஆனால் அதை இன்னும் கவனமாக பார்த்தோம்னா அதை பிரித்து சொல்ல முடியாது, ஒரு உருவம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான ஒரு நிலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அந்த பட்டியலுக்குள்ளே சேர்க்க தேவையில்லை என்ற கருத்துப்பட சில விளக்கங்கள் ஹதீஸில் கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டால், இந்த ரக்கும்னு சொல்லுவாங்க, எம்ப்ராய்டிங் மாதிரி செய்வாங்க. சில கம்பெனி லோகோ அடையாளங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் சில டிஷர்ட்டுகளில், சில ஆடைகளில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல மாதிரி இருக்கும். ஆனால் முதலே பார்த்தா டக்குன்னு பார்த்தா முதலேன்னு சொல்லலாம். ஆனால் முதலேன்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு பெருசாக இருக்காது. அது ஒரு வகையான ஒரு சின்ன வேலைப்பாடு மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன பொருட்களாக சின்ன வடிவத்தில் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்ன உருவமாக கண், காது, மூக்கு, தலை, போக்குவரத்தெல்லாம் அப்படி விரித்து பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான படங்களாக இருந்திருந்தால் அந்த மாதிரி படங்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஒருவேளை அது மாதிரி படங்களாக இருந்தால் நாம் பெரியவர்களாகிய நாமும் சின்ன பிள்ளைங்களுக்கும் அணிவிக்கலாம், தப்பு கிடையாது. அதெல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துடலான்னு அப்படி எந்த பொது அனுமதியும் இல்லை. அப்போ எதை வச்சு இந்த கேள்வி வருதுன்னு கேட்டால், குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்லாம் அனுமதி இருக்குதே, அது மாதிரி அப்போ குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸும் அனுமதி தானே. குழந்தைங்க விளையாட்டு ஜாமான்னு கிடையாது, விளையாட்டு சாமான். அதை வச்சு பெரியவர் கூட விளையாடலாம் தானே. ஒரு விளையாட்டு சாமானாக இருக்குது, பெரிய ஆளே அந்த விளையாட்டு சாமானை வச்சு விளையாண்டார், அது தப்புன்னு சொல்லுவோமா? அப்படி அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது விளையாட்டு சாமான், அது ஒரு மதிப்பற்ற, கவனம் பெறுகிற நிலையில் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக மதிப்பிழந்த நிலையில் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது அந்த விளையாட்டு பொருட்கள் என்பது. அப்படிப்பட்ட பொருளை குழந்தைங்களையும் வச்சுக்கலாம், பெரியவங்களும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் தான் அதே போலத்தான் நம்ம இந்த ஆடையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆடை என்ன, குழந்தைக்குன்னு விதி விலக்கு இல்லை. பெரியவர்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சட்டம் தான். ஏன்னா இப்போ இன்னும் சொல்ல போனால் குழந்தைங்களே ட்ரெஸ்ஸை தேர்வு செஞ்சு அவங்களே போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. அப்படி இல்லை, அப்படி இருக்குமானால் அவங்க மேலே குற்றம் பதியப்படாதுன்னு மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன, ஏன், பருவ வயது அடைகிறதுக்கு முன்னாடி செய்யப்படுற தவறுகள் பதியப்படாது. அப்போ அதில் அவங்களுக்கு குற்றவாளி இல்லைன்னு ஆகுமே தவிர, இப்போ இந்த ஆடைகளை தேர்வு செய்கிறது நம்ம தானே, இந்த ஆடைகளை நாம் தானே அவர்களுக்கு வாங்குகிறோம், நாம் தானே அவர்களுக்கு அணிவித்து விடுகிறோம். அப்படின்னா அந்த மாதிரி ஆடைகள் நம்ம ஏன் தேர்வு செய்யணும்? மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுன்னு தெரியுது, பிறகு நம்ம தேர்வு செய்யணும். அந்த மாதிரி ஆடைகளை தவிர்த்துட்டு ரொம்ப அற்பமான, ரொம்ப சிறிதாக பிரித்து அதனுடைய உறுப்புகளை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான வேலைப்பாடுகளோடு கூடிய ஒன்றாக இருந்தால் அதை அலட்சியப்படுத்தலாம். அப்படி இருந்துட்டு போதுன்னு விட்டுறலாம். அது அல்லாமல் தெளிவாக தெரியக்கூடிய படங்களாக இருக்குமானால், உயிருள்ள காட்சிகளாக இருக்குமானால் அதை நாம் தவிர்க்கணும். ரெண்டாவது, இது உயிருள்ளவைகளுக்கு தான். உயிரற்ற பொருட்களை ஒரு மரம், ஒரு மலை, ஒரு செடி அந்த மாதிரி இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, இந்த படத்தே கூட, இந்த உருவங்களே கூட தலை சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தலை சிதைக்கப்பட்டுச்சுன்னா அது அனுமதிக்கப்பட்ட பட்டியலுக்குள்ளே வந்துருக்கிறது. அது உயிரற்றது என்கிற ஒரு நிலைக்கு அது வந்துடுது மார்க்க அடிப்படையில். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
இந்த மாதிரி விதிவிலக்குகள் இருக்குமானால் அதை பயன்படுத்திக்கங்க. இல்லைன்னு சொல்லி சொன்னால் குழந்தைகளுடைய ஆடைகளாக இருந்தாலும் உருவப்படங்களை நாம் தவிர்க்கத்தான் வேண்டும்.